வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6 ஏர்பேக் வரக்கூடிய மோஸ்ட் அஃபோர்டபுள் ரேட்டில் வரக்கூடிய எஸ்யூவி காரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எஸ்டர். இந்த எஸ்டர் காரில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் வருது. ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்ல ரேஞ்சாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,13,000 10,28,000 வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெனோ. இது வரக்கூடிய எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக் வந்துருங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் 7.94 லேக்லேருந்து 13.44 லேக் வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்குதுங்க. அடுத்த காராக பார்த்தீங்கன்னா கியா சொனெட் கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர்பேக் வருது. இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் 7.99 லேக்லேருந்து 15.69 லேக் வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் வருதுங்க. அருமையான எக்ஸ்யூவி காராக பார்த்துட்டு வரோம். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். இந்த டாடா நெக்ஸானும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா வேரியண்ட்லேயும் 6 ஏர்பேக் வந்துருங்க. டாடா நெக்ஸான் என்ட்ரி லெவல் கார்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் 6x6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. டாட்டா எப்போவுமே சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கார் ஸ்டார்ட் ஆகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 8.15 லேக் டு 15.80 லேக்லேருந்து எக்ஸோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அருமையான காரு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஃப்ரான்ஸ். இந்த காரில் பார்த்தீங்கன்னா சீட்டா எம்டி வேரியண்ட்டில் 6 ஏர்பேக் வருது. அருமையான காரு, லுக் வைஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும். எஸ்யூவி மாடலில் சுசுக்கியில் வரக்கூடியதில் இந்த காரை அனைவருக்கும் பிடிச்ச காராக இருக்கும். விட்டரா பிரேஸாக இருந்துட்டு இது வரைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபார்னிக்ஸ் நல்ல சேல்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய காரு. இந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,55,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது.